ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவி என்னென்னா ரேம்போ படம் முத்தைய இயக்கத்தில் வெளிவந்திருக்கு. இந்த படத்தை டைரெக்டாக ஒரு ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எதனால் இந்த படத்தில் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்றது நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துலாங்களா? இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ஒரு ஹீரோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேவை இருக்குது. அந்த தேவைக்காக வந்து ஒரு 2 தப்பான வழிக்கும் போகலாம், சரியான வழிக்கும் போகலான்னு ஒரு சாய்ஸ் கிடைக்குது. அப்போ வந்து ஹீரோயினும் அந்த சூழ்நிலையில் வந்து மாட்டிக்கிறாங்க. ஸோ அவங்கள வந்து இவர் காப்பாற்றி சரியான வழிக்கு போகிறாரா இல்லை தப்பான வழிக்கு போகிறாரான்றது தான் கதை. இந்த படத்தில் இருக்கிற பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருசாக இந்த படத்தில் பாசிட்டிவ்ஸ் எதுவுமே இல்லை. எல்லாமே ப்ரிடிக்டபிள் தான். இந்த படத்தில் இருக்கிற ஒரே பாசிட்டிவ் அருள்நிதி மட்டும்தான். அருள்நிதி வந்து பார்த்திங்கன்னா எப்படிப்பட்ட படத்துலலாம் நடித்தாருன்னு உங்களுக்கே தெரியும். எதுக்காக இந்த படத்தை அவர் வந்து ஓகே பண்ணார் அப்படிங்கிறதே தெரியல. ஏன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்டிங்க்கே வந்து ஆசைப்பட்டு வந்தவர் அப்படின்லாம் இல்லாமல், இவர் வந்து ஒரு சினிமா பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இவர் ஒரு பெரிய பேஷனோட ஒரு ஆக்டிங் வெறியில் வந்தவர் அப்படின்னு சொல்ல முடியலனாலும், ஒரு கரெக்டாக ஒரு த்ரில்லர் மூவிஸாக செலக்ட் பண்ணி நடிக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் இவர். கண்டிப்பாக இவரெலாம் வந்து பார்த்திங்கன்னா ராட்சசன் படத்தில் நடிச்சிருந்தாலே சூப்பராக இருந்திருக்கும். நல்ல படங்களாக செலக்ட் பண்ணி நடித்த அவர் எதனால் இந்த படத்தை ஒத்துக்கிட்டார், எதனால் இந்த படத்தில் நடித்தார் அப்படிங்கிறதான் நமக்கு புரியல. முத்தையாவும் பார்த்திங்கன்னா அவரோட ஜோனை விட்டு வெளியே வந்து வில்லேஜ் அந்த மாதிரி மூவிஸ் தான் எடுப்பார். ஆனால் அவரோட ஜோனை விட்டு வெளியே வந்து இந்தமாரி கதையை எடுத்திருக்காரு. ஆனால் அதில் எதுவுமே நமக்கு கன்வைன்சிங்காக கொடுக்கல அப்படிங்கிறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயமா போச்சு. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நெகட்டிவ்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா வில்லன்னு ஒருத்தரை காட்டுறாங்க. அவர் டைலாக் டெலிவரிலாம் பார்த்தீங்கன்னா ஏதோ வந்துட்டு, அதாவது இந்த குழந்தைங்கள்லாம் ரைம்ஸ் வந்து மனப்பாடம் பண்ணி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காரு. அவரோட உடம்புலாம் ஃபிட்டாக தான் இருக்குது. அவரோட ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் அவர் கிரிப்பாக வச்சுருந்தாலும் அந்த கிரிப்னஸ் வந்து நமக்கு வந்து ஷோ ஆகலை. அவர் சொல்கிறதெல்லாம் ஏதோ மனப்பாடம் பண்ணி சொல்கிற மாதிரி ஒப்பிச்சுட்டு போகிறாரு. அது வில்லன் வந்து சுத்தமாக செட் ஆகலை. அதே மாதிரி ஆக்ட்ரஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு எடுபடல, அவங்களுக்கான ஒரு அழுத்தம் இல்லை. கதையில் ஒரு எந்த விதமான ஒரு அழுத்தமான ஒரு திரைக்கதையும் இல்லை. ஒரு மொக்க கதையும் பார்த்தீங்கன்னா ஒரு திரைக்கதை பயங்கரமாக இருந்துச்சுன்னா சூப்பராக எடுத்துருவாங்க. அப்படி எடுத்து பெரிய ஆக்டர்ஸாக போனவங்களாம் எவ்வளோ பேர், பெரிய டேரக்டர்ஸாக போனவங்களாம் எவ்வளோ பேர் நீங்களே பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து இந்தியா லெவலில் 1000 கோடி அடிக்கிற படம்லாம் வந்து அதாவது கதை பயங்கரம்னு சொல்ல முடியாது, ஆனால் திரைக்கதை பயங்கரமாக இருக்கும். ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்டபிள் திரைக்கதை, வெரி வீக், ரொம்ப வீக்கான திரைக்கதையாக இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வில்லன் வந்து நல்லவரா கெட்டவராங்கிறதே உங்களுக்கு ஒரு குழப்பமாயிடும். அவர் வந்து அவங்க அப்பாவுக்காக வந்து தப்பை நிறுத்தினேன்னு சொல்கிறாரு, அப்புறம் தப்பு செய்கிறாரு. கிளைமேக்ஸில் வந்து ஒரு ஃபைட்டை வந்து வேணும்னே எப்படியாவது ஃபைட்டு வரணும்னு திணிச்ச மாரி வந்து எப்படி முத்தையா வந்து இவ்வளோ ஒரு ஒஸ்ட்டாக பண்ணாருன்னு தெரியலிங்க. கிளைமேக்ஸில் ஃபைட்டுன்னு ஒன்று வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் எல்லாத்திலையுமே நம்பர் 1 வரணும்னு ஏதாவது ஒரு தகுடு திட்டம் பண்ணி மேலே வரக்கூடியவர். ஆனால் அந்த ஃபைட்டில் வந்து நேர்மையாக விளையாடுறாரு அப்படிங்கிறது தான் வில்லன் வந்து எப்படி நேர்மையாக விளையாடுறாரு, அந்த தகுடு திட்டம் பண்ணாமல் எப்படி நேர்மையாக விளையாடுறாருங்கிறதே நமக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. எல்லாமே ப்ரெடிக்டபிள் சார். இதில் வந்து இந்த சந்தானம் கேட்பார் இல்லைங்களா, எங்கடா எங்கள் அப்பான்ற மாரி இதில் எங்கடா வந்து, அதாவது இதில் எங்கடா என்னடா இருக்குது, இதில் என்னடா கதை, என்னடா இதில், அதாவது இதில் என்னடா லாஜிக்கு ஒவ்வொரு சீனும் பார்க்கும்போது என்னடா லாஜிக்கு, வில்லனை பார்க்கும்போது யாரா நீ, உன்னை யாரா இதெல்லாம் கேட்டா, எங்கேந்திரா வந்த அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஒவ்வொருத்தனையும் பார்க்கும்போது விடிவி கணேஷ்லாம் பார்க்கும்போது என்னடா சும்மா பேசிக்கிட்டே இருக்க, ஒன்றுமே புரியலையடா, எதுக்குடா வந்த, ஏதாவது சீரியஸாவது பண்ணுறா, காமெடி தான் ஒர்க் அவுட் ஆகலை, ஏதாவது டைலாகாவது சொல்கிறா, சரி ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்குற மாரியாவது ஏதாவது சொல்கிறான்னு சொல்கிற மாரி நம்மளை ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ணிட்டாங்க. அதாவது இந்த படத்து பக்கமே யாரும் போயிடாதீங்க. இந்தமாரி படங்கள்லாம் வர்றது நிறுத்து. ஏற்கனவே தமிழில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பிக் பட்ஜெட் படம்லாம் நம்மளை வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் பண்ணிகிட்ருக்கு. இதில் இந்த மாதிரி வேறு ரொம்ப மோசம் பண்ணுறாங்க. இந்த படத்தை யாருமே வந்து ரிஜெக்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல படத்தோட ரிவ்யூவில் பார்ப்போம். பாய்.